நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம். அதாவது சூரியன் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது 3 கிரகங்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டோம். செவ்வாய் ஆட்சி அடைகிறார், சூரியனோ உச்ச நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார். அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு பார்க்குறோம். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் துலாமில் ஆட்சி. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார். நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்ர நிலையை என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும்? பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல, நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது, தடையாகவே இருக்குது, நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு, என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே, எல்லா மாநிலத்திலையுமே, எல்லா ஊர்கள்லையுமே ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன். அப்படியே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில். இங்கிட்டேருந்து ஒருத்தர் சொல்லுவார், அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் போய் கிடைக்கும். அப்போ இந்த 2 மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள். சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் 2 பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேயர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிரித்த முகத்துடன் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட என்னுடைய அன்பார்ந்த பாசமான ரிஷபராசி அன்பர்களுக்கு, அன்பு பாசம் அப்படின்னா அந்த இதில் உங்களுடைய நேமை எழுதி வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் அதை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் நிற்கிற ஸ்ட்ராங் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் அனுப்பிங்க. எனக்கு பிடிக்கும், அவங்க எனக்கு கெட்டதே பண்ணாலும் என்னால் அவங்கள விட்டு
வெளியே வர முடியாது, என் மனசு கேட்க மாட்டேங்கி, நான் அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டேன், அளவு கடந்த அன்பு வச்சுட்டேன் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய நபர்கள் தான் நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்பு எல்லாமே உண்மையாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் போலியான நபர்கள் மூலமாக மாட்டி சிக்கி தவிக்க வேண்டிய காலமாக கடந்த காலங்கள் இருந்தது. ஆனால் இந்த மாதம், கார்த்திகை மாதம், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியுடன் இணைந்து, மேலும் ராசிக்கு 2க்குரியவன் மற்றும் 5க்குரியவனுடன் இணைந்து பயணிக்கிறார். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்துட்டால் காதல் என்பது நிச்சயமாக உறுதுணையாக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் இந்த மாதத்தில் உங்களுடைய பாண்டிங்கே செம்மையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே ரொம்ப ரொம்ப என்ன சொல்லணும், மன மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப என்னுடைய நினைவுகள் எல்லாமே நிறைவேறுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதற்கான ஒரு அற்புதமான மாதங்க. ரிலாக்ஸாக இருக்கலாம், மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறே வேண்டாம். ரெண்டாவது இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடத்துவீங்க. ஒன்று, உங்களுக்கு திருமணத்துக்கான விஷயங்கள் பார்த்துக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையும். அல்லது உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கோ அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக அவர்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் தடைகளை நிவர்த்தி செய்து கிரகங்களுடைய உதவியுடன் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கான கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இதில் லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த ரிஷபராசினியர்கள் அதிகமாக கையில் எடுப்பீங்க. எப்படியா காதல் திருமணம் பண்ணிடணும், காதல் நம்ம வெற்றி பெறணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்பவர்களை 2வது காதலில் சென்று அதில் வெற்றி பெற்றவர்கள் அதிகம். முதல் காதலில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதற்கு பிறகு மீண்டும் இணைவதற்கான சூழ்நிலை தான் அதிகமாக வந்திருக்கும். இது கடந்த காலங்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை, ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதம் காதலில் வெற்றி, காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் திருமணத்துக்குரிய ஒரு பந்தத்தில் இணைவதற்கான பாக்கியம் உண்டு. ஆனால் திருமணத்தில் இணையும் போது கட்டாயமாக உங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? எத்தனை நாள் நீங்கள் காத்திருந்தீங்களோ, எத்தனை நாள் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ, எப்படியாச்சும் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நீங்கள் திருமணம் முடிக்கணும். அப்போது தான் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும், ஓகேவா? சரி, இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் ரிஷபராசி என்பவர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அல்லது நான் அரசாங்க வேலை படிக்கலாம்னு நினைக்கேன், அரசாங்க வேலையில் படிக்கலாம் பார்க்க, அதற்கான முயற்சி எடுக்கிறது எந்த மாதத்தில் எடுக்கலாம்? கார்த்திகை மாதம் எடுக்கலாம். டைரெக்டாக உங்களுடைய ராசியை சூரியன் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். அதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியுடன் சேர்ந்து பார்க்குறார். அப்போ கட்டாயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நிதி நிலைகள் சூப்பராக இருக்கும். இது எப்படி சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் 7ல் அமர்ந்திருக்கனால இந்த நிதிநிலை எப்படி வரும்னா, ஒன்று உங்களுடைய திறமை மூலமாக வரும், மற்றொன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இந்த உறவுகளில் மிக முக்கியமான நல்லவர்கள்னு சொல்லக்கூடிய பாசமான நபர்கள் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இயக்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வேலை விஷயமாக போகிறீங்க, அந்த வேலைக்கு போகும்போதே உங்களுக்கு குழப்பம் இருக்குது. இல்லை ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்க, அதில் போகும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இதில் நம்ம சரியாக செஞ்சிடுவோமா, அங்கே யாராச்சும் ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசித்து போயிருக்கும்போது அங்கே உள்ள உங்களுடைய பழைய நண்பரோ அல்லது புதிய நண்பர்களோ யாராச்சும் இருப்பாங்க. அப்போ அவர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் உருவாகும், தன்னம்பிக்கை உருவாகும், பாண்டிங் கிடைக்கும். சரி, இவங்க இருக்காங்கல்ல, நமக்கு ஏதாவது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, தனியார் வங்கியில் கடன் மட்டும் வாங்குவதாக இருந்தால், தனி நபர்களிடம்
நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக யோசித்து வாங்குங்க. உங்களுடைய வேலை நிமித்தத்துக்காண்டியோ அல்லது வீடு கட்டுவதற்காகவோ, ஏன்னா வீடு கட்டக்கூடிய வேலையெல்லாம் செய்வீங்க, வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் வருது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் பரிந்துரை செய்யக்கூடிய அரசாங்க ஆதரவு பெற்ற நம்மளுடைய பேங்க் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் லோன் வாங்கலாம். தனி நபர்களிடம் பக்கத்தில் உள்ள அக்காட்ட வாங்கினேன், எய்த்த அண்ணன்ட்ட வாங்கினேன், இல்லை தெரிஞ்சவங்க அவங்க வட்டி கொடுக்காங்க அவங்கள்ட்ட வாங்கினேன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா, இன்று எந்த தொகை வாங்குகிறீர்களோ, இந்த மாதத்தில் எந்த தொகை வாங்குகிறீர்களோ அந்த தொகை ஒரு வருடத்தில் 2 மடங்காக மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க. வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த மாதத்தில் நீங்கள் ஐயப்பன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மட்டும் செய்தால் போதும். ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை உறுதியாக சொல்லலாம்.